உண்ணாவிரத போராட்டம் நடத்தியவர்களுடன் உரையாற்றிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் இன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். இந்நிலையில் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தியவர்களுடன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உரையாடினார். எங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு பரிமாறும், நீங்கள் உணவு அருந்தாமல் பசியோடு இருக்கக்கூடாது என பேசிய அமைச்சர், தங்களின் கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துறை சார்ந்த அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்கும் அனுப்புகிறோம் என உறுதியளித்தார். இந்த அரசு எப்போதும் உங்களுடன் துணை நிற்கும். நீங்கள் உங்கள் மாநில நிர்வாகிகளின் ஆலோசனையின்படி நடந்து கொள்ளுங்கள். போராட்டம் செய்வது என்பது உங்களின் உரிமை எனவும் கூறி உரையாற்றியது அங்கிருந்த சத்துணவு ஊழியர்களை நெகிழச் செய்தது. திருச்சி மாவட்ட தலைமை செய்தியாளர் வா பாலாஜி. ஒவ்வொரு செக்டர் அவங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு துறை சார்ந்து நிதி சார்ந்து இந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நம்ம தீர்த்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி இது போன்ற நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறீர்கள். சென்னைக்கு நான் நாளைக்கு தான் போயினாலும் இதை ஃபோட்டோ எடுத்து இன்றைக்கே முதலமைச்சரை கவனத்துக்கு நான் கொண்டு செல்வதற்கான பணியை நான் ஈடுபடுத்திக்கிறேன். நான் இதனை கலந்து கொண்டு நானும் உரையாற்றிருக்கின்றேன். என்னுடைய உரையிலிருந்து அவர் கேட்டிருக்காரு, அவருடைய கோரிக்கையை நான் கேட்டிருக்கேங்கிற செய்தியும் அவர்கிட்ட போயிடும். ஸோ இது சார்ந்து இன்றைக்கி துறை சார்ந்து ஒவ்வொரு துறை சார்ந்து இன்றைக்கி ரிவ்யூ மீட்டிங் தமிழ்நாட்டில் இருக்க நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பண்ணும்பொழுது உடனடியாக உங்களுடைய சார்பாகவும் துறை சார்பாக நீங்கள் வந்து முதலமைச்சர் அலுவலகத்துக்கு சொல்ல வேண்டியது உங்களுடைய முதல் கடமையாக இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்குமே உங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அரசாங்கம் இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஒரு காலத்தில் போராட்டம் நடத்துவங்களை கூப்பிட்டு கேட்கணும், கருத்துக்களை கேட்கணும்னு போராட்டம் நடந்ததெல்லாம் உண்டு. நீங்கள் அப்படின்னா இல்லை, நானும் 2 தடவை இந்த பக்கம் போயிட்டு வரேன், எதுக்கு உட்காந்துட்டே இருக்காங்க என்னன்னு பார்க்கும்போது தான் அதெல்லாம் நம்ம ஊரில் நாம் இருக்கும்போதே உண்ணாவிரதம் மாதிரி மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறதான் நாங்கள் வந்து சந்திக்க வந்திருக்கின்றோம். உங்களுடைய மாநில நிர்வாகிகள் என்ன உங்களுக்கு கட்டளையிடுவார்களோ அதை சார்ந்து நீங்கள் இருங்க, கடைப்பிடிங்க, அது உங்களுடைய உரிமை இல்லை என்று சொல்லுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கே சோறு போடுறது அவருடைய கவனத்துக்கு நான் கொண்டு செல்ற பணியை நான் முழுமையாக ஈடுபடுத்திக்கிறேன். நன்றிம்மா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதத்தில் அதை வெளிப்படுத்தி என்ன கோரிக்கை என்பது அது ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும், போராட்டமாக இருக்கும், அது போன்ற உணர்வுமாக இருக்கும். உணர்வு கோரிக்கை என்பது ஒன்று தான். இந்த மாதிரி என்னுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை தான். ஒட்டுமொத்தமாக எல்லாமே இதில் அடங்கிடும். சத்துணவு ஊழியர்களாக உங்களெல்லாம் நான் பார்க்க கிட்டத்தட்ட 10 லட்சம் பிள்ளையோட தாயாக தான் பார்க்க. ஏன்னா சோறு போகிறதே நீங்கள் தான் இருக்குது. இதை வந்து என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம். ஏன்னா அந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அவருடைய இதயத்திற்கு பிடித்த திட்டம் என்று சொன்னால் அது காலை உணவு திட்டங்கிறது இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமே பாராட்டுகின்ற ஒரு திட்டமாக இருக்கின்றது. இத்தனை காலம் சத்துணவில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பணியாற்றுவதற்கு நான் கிட்டத்தட்ட 233 தொழில்களுக்கு நேரடியாக நம்ம ஆய்வு செஞ்சோம்னா உங்களுக்கே தெரியும். அங்கே இருக்கிற சத்துணவுகளை சந்தித்து பேசிட்டு என்றைக்குமே அவங்க பார்த்துட்டு தான் நான் வருவேன். குறிப்பாக அவங்க என்ன சாப்பாடு சமைக்கிறாங்க, அவங்களுக்கான வசதி இருக்கு, அவங்க பயன்படுத்தக்கூடியது காய்கறி. உண்ணாவிரத போராட்டம் நடத்தியவர்களுடன் உரையாற்றிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் இன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். இந்நிலையில் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தியவர்களுடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உரையாடினார். எங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு பரிமாறும், நீங்கள் உணவு அருந்தாமல் பசியோடு இருக்கக்கூடாது என பேசிய அமைச்சர், தங்களின் கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துறை சார்ந்த அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்கும் அனுப்புகிறோம் என உறுதியளித்தார். இந்த அரசு எப்போதும் உங்களுடன் துணை நிற்கும். நீங்கள் உங்கள் மாநில நிர்வாகிகளின் ஆலோசனையின்படி நடந்து கொள்ளுங்கள். போராட்டம் செய்வது என்பது உங்களின் உரிமை எனவும் கூறி உரையாற்றியது அங்கிருந்த சத்துணவு ஊழியர்களை நெகிழச் செய்தது. மனசுக்கே கஷ்டமாக இருக்கு. அப்படிங்கிறதான் நாங்கள் வந்து சந்திக்க வந்திருக்கின்றோம். உங்களுடைய மாநில நிர்வாகிகள் என்ன உங்களுக்கு கட்டளையிடுவார்களோ அதை சார்ந்து நீங்கள் இருங்க, கடைப்பிடிங்க, அது உங்களுடைய உரிமை இல்லை என்று சொல்லுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கே சோறு போடுறது அவருடைய கவனத்துக்கு நான் கொண்டு செல்ற பணியை நான் முழுமையாக ஈடுபடுத்திக்கிறேன். நன்றிம்மா.